வெல்கம் டு குக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மந்தி. இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை 2, கிராம்பு 10, ஏலக்காய் 10, பட்டை 2, ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, 3/4 கிலோ சிக்கன், 1 கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொருட்கள்லாம் போட்டுருங்க. அதோட பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு சிக்கனையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு. ஒவ்வொரு சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ அது கொதிச்சிருக்கோம். அந்த கேப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பச்சரிசி ஊற வச்சுருங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மந்தியில் இந்த தண்ணி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது. வெந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணிடுங்க. வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதை ஒரு சைடு அந்த மற்ற பொருள்லாம் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கலாம். 4 கப் அரிசிக்கு 8 கப் அளவு தண்ணி. அந்த 8 கப் அளவுக்கு இதில் தண்ணி இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி அந்த 8 கப் வரல 6 கப் தான் 7 கப் தான் இருக்குது அப்படின்னா 1 கப் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாதி வெங்காயம், பாதி முழு பூண்டில் பாதி பூண்டு இதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். அந்த கேப்பில் அந்த சிக்கனை எடுத்து வச்சிருந்த சிக்கனுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி பேஸ்ட் பதத்துக்கு ஆக்கி உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திக் பேஸ்ட்டாக ஆக்கினா தான் வேக வச்ச சிக்கனில் கொஞ்சம் மசாலா நிற்காது. ஸோ திக் பேஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நிற்கும். இப்போ ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துடலாம், பெரிய பீஸாக இருக்கிறதுனால. ஆல்ரெடி வெந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். அப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு மேலே தோலை பீல் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. இது மந்திக்கு தேவையான சாஸ். அதில் பாதி வெங்காயம், பாதி பூண்டு சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சாலட் செஞ்சிடலாம். 2 கேரட், 2 ஆனியன், 1/2 cabbage
உப்பு சேர்த்து அது மேலே எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது சிம்பிள் தான். நல்லா எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான், ரெடி. அந்த அரை மணி நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை தம் போடுங்க. மேலே ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்ரான் ஊற வச்சு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் மந்தி, ஹோம்மேட் மந்தி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பண்ணியும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சிக்கன் மந்தி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.